நம்ம இந்த வீடியோல திருநங்கைகள் எப்படி உருவாகுறாங்க, அவர்களை எப்படி வகைப்படுத்துறாங்கன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன் டிசார்டர். ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்செக்சுவாலிசம். டிரான்ஸ்செக்சுவாலிசம்னா ஒருத்தர் ஒரு பையனா பிறந்து, பிறப்பால ஒரு பையனா பிறந்து அவங்க சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு பெண் போல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உணர்வுகள் இருக்கும். அவங்க சைக்காலஜிக்கலா ஒரு பெண்ணா ஃபீல் பண்ணுவாங்க. இதனால அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு பையனா இருக்கிறவங்க அவங்களுக்கு பெண் போல ஒரு உணர்வு இருக்கிறதால அவங்க பெண்ணா மாறிக்கிறாங்க. இதுதான் நம்ம டிரான்ஸ்செக்சுவாலிசம்னு சொல்றோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிபிகேஷன் டிசார்டர் ஃபார் சைல்ட்ஹுட். இப்போ ஒரு குழந்தை 3 வயசு வளரும் பொழுது அதுக்கு என்ன ஜெண்டர் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். 3 வயசுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த கன்ஃபியூஷன். சோ அந்த குழந்தை நம்ம ஒரு ஆணா பிறந்திருக்கோம், பட் நம்ம பெண் ஃபீலிங் நமக்கு வருது. பட் ஆனா நம்ம ஆணா பெண்ணா நம்ம என்ன ஜெண்டர்ன்ற ஒரு குழப்பம் அந்த குழந்தைக்கு 3 வயசுல இருந்து வர ஆரம்பிக்குது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டூரல் ரோல் செக்சுவாலிசம்னு சொல்லுவாங்க. இது நம்ம சீடின்னு கூட சொல்லலாம். சீடினா கிராஸ் ட்ரெஸ்ஸர். சோ இவங்களும் திருநங்கை கேட்டகரியில தான் வருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இவங்க ஒரு ஆணா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இருக்கிற உறுப்புகளை எதையுமே மாத்திக்க மாட்டாங்க, பட் ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திப்பாங்க. ட்ரெஸ் காஸ்டியூமை மட்டும் மாத்திப்பாங்க. சோ இப்போ ஒரு ஆணா இருக்கிறவங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கலா பெண்ணுடைய ட்ரெஸ்ஸோ பெண்ணுடைய காஸ்டியூம் மேலயோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை போடும்போதுதான் அவங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. இதை நம்ம சீடின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்ட்ராசெக்சுவாலிட்டி. இன்ட்ராசெக்சுவாலிட்டி கண்டிஷன்ல இருக்கிற ஒருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பீரியட்ஸும் ஆகும், செமைனும் ரிலீஸ் ஆகும். அவங்களுக்கு பெண் உறுப்பும் இருக்கும், ஆண் உறுப்பும் இருக்கும். ரெண்டுமே அவங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். சிலருக்கு பிரஸ்ட் இருக்கும், சிலருக்கு வெச்சனா இருக்கும், சிலருக்கு யுட்ரஸ் இருக்கும், சிலருக்கு ஆண் உறுப்பு இருக்கும், பட் அதுக்கு கீழே பெண் உறுப்பும் இருக்கும். சோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டியா நிறைய கேட்டகரியா இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க ரொம்ப மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. சோ இத பத்தியான இன்னும் டீட்டெயிலா ஒரு டிசீஸ் கண்டிஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.